கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். அங்கண்ணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நங்குரு மரபிற்கெல்லாம் முதல்குரு நாதனாகி பங்கய துளவம் நாரும் வேத்திர படைபொருத்த செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. இது நந்தியம் பெருமான் மேலே காஞ்சி புராணத்தில் தோத்திரம் செய்து சிவஞான முனிவரால் அருளி செய்யப்பட்ட செய்யுள். இந்த செய்யுளோட பொருள் அங்கண்ணன். அங்கண்ணன்கிறது அம்முனா அழகு, கண். அங்கண்ணன் அப்படிங்கிறது அழகான கண்ணை உடைய ஸ்ரீகண்டருத்திரன். அதே போல் அம்பாளுக்கும் அங்கையர்கண்ணி, அழகான மீன் போல கண்ணுடையவள்னு மீனாட்சின்னு வடமொழியில் சொல்கிறது, தமிழில் அப்படி சொல்கிறாங்க. அதுபோல் பெருமான் அழகான கண்ணை உடையவன். அங்கண்ணன் கைலை, அவன் மண்ணி எப்போதும் எழுந்தருவி இருக்கக்கூடிய ஸ்ரீகண்டருத்திரன் இருக்கக்கூடிய இடம் கைலை, கைலாய மலையில் இருக்கார். இந்த கைலாய மலையை காக்கக்கூடிய அகம்படி தொழின்மை, அகத்தடிமையை செய்யக்கூடியவராக இருக்கார் இந்த நந்திய பெருமான். பெருமானை அணுகி பெருமான்கிட்ட சாமிக்கிட்டேயே போய் செய்கிறது அகத்தடிமை, அது தூரமாக செய்கிறது புறத்தடிமைன்னு சொல்கிறது. இவர் அகத்தடிமை செய்யக்கூடியவராக இருக்கார். அதுபோல் இந்த சைவ குரு பரம்பரை ஸ்ரீகண்டருத்திரன்ட்டு ஆரம்பித்து அம்பாள் முதலான பெரும் தெய்வங்களால் அனாதியாக உள்ளதான இந்த சைவ சமயம், இதற்கு முதல் குருநாதனாக இருக்கக்கூடியவர் நந்தியம் பெருமான் தான். அதை சொல்கிறார். இந்த குரு பரம்பரையில் ரொம்ப முக்கியமானவர் நந்தியம் பெருமான். அவர் கையில் ஒரு பிரம்பு வைத்திருப்பார். பெருமானை காவை காக்கிறதுனால வேத்திரப்படை அப்படிங்கிற ஒரு பொற்பிரம்பு, அதை நயமாக ஒன்று சொல்கிறாரு. அதில் துளசி வாசனையும் தாமரப்பூ வாசனையும் எப்போதும் வீச்சிக்கிட்டே இருக்குமா. அப்போனா என்ன அர்த்தம்னா திருமாலும் பிரம்மனும் இவர்கிட்ட தனக்கும் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை பற்றி வேற ஒரு புராணத்துலையும் சொல்கிறது உண்டு. நம்ம கைலாயத்தில் சாமியை சேவிக்கிறதுக்காக இந்த தேவர்கள்லாம் வருவாங்க. வரிசையில் நான் முன்னாடி போகிறேன் நீ முன்னாடி போகிறேன்னு சொல்லி ஒரே சண்டை போட்டுக்கொண்டு இந்த தேவர்கள்லாம் நிற்பாங்க. இந்த நந்தியம் பெருமான் அதிகார நந்தி என்ன பண்ணுவாருன்னா கையில் வச்சுருக்க பொற்பரம்பை வச்சு அவங்க தலையிலே அடிப்பாராம். அடிக்கிறப்ப அவங்க தலையில் போட்டிருக்க கிரீடத்தில் உள்ள மணியெல்லாம் கைலாயத்தில் செதறி கொட்டுமா. உடனே அந்த பூதகணம்லாம் அதை போய் கூட்டி அவங்க கிரீடத்தில் இருக்க நவமணியெல்லாம் செதறி கொட்டுறதை கூட்டி அள்ளிட்டு போய் குப்பையில் போட்டுருவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய கைலாய மலை. இந்த இதில் சொல்கிறது பங்கய துளவம்னா, பங்கயம்னா தாமரை, துளவம்னா துளசி. அது நாடக்கூடிய வேத்திரப்படைனா அந்த பிரம்மன் கழுத்தில் மாலை போட்டிருக்கான், தாமரைப்பூ மாலை. திருமால் துளசி மாலை போட்டிருக்கான். அவங்க அடிக்கிறப்ப அந்த வாடை இதில் இருக்கிறது, அந்த வாசனை அந்த வேத்திரப்படையில் உண்டு. அப்படிப்பட்ட மிகவும் செக்க செவேர்னு கை கொண்ட, தாமரை போன்ற கை கொண்ட என்னோட பெருமானான அந்த நந்தியோட திருவடியை நான் போற்றுகிறேன்.